வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான கேரட் கீர் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான். இந்த கேரட் கீர் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த கேரட் கீர். சரி வாங்க இந்த கேரட் கீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேரட் கீருக்காக நான் வந்து ஒரு 4 கேரட் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன கேரட் இது பாருங்க, தோல் சீவி வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்கிராப்பர் வச்சு தோல் சீவிடுங்க. இப்படி ரெண்டு சைடும் கட் பண்ணிடலாம். இது மாதிரி கேரட்டை வந்து தோல் சீவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை வந்துட்டு இப்படியே முழுசாவே குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடியாச்சு. இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, கேரட் வந்துட்டு நான் 2 சவுண்ட் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். கேரட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த கேரட்டை வந்துட்டு நம்ம பாதி கேரட்டை வந்துட்டு அரைச்சி போகிறோம். மிக்சி ஜாரில் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த 2 கேரட்டையும் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வாய்க்கு கொஞ்சமாக கேரட் வந்தால் நல்லா இருக்கும். இதில் அதுக்காக நான் ஒரு 10-15 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரமாக ஊறி இருக்குது இந்த பாதாம் பருப்பு. இப்போ நான் தோல் உளிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம 4 மட்டும் சும்மா வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஊறி இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தோல் உளிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பாதாம் பருப்போட தோல் உளிச்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் பாதாம் பருப்பை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்காக இதை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது தனியாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்த கேரட்டையும் பாதாம் பருப்பையும் போட்டு. இப்போ இந்த கேரட் 2ஐயும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு நம்ம கேரட்டை. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த கேரட் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கேரட் பேஸ்டையும் சேர்த்திடலாம். மிக்சிலேயே கொஞ்சமா பால் சேர்த்தி அதையும் இதுல விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இதுல நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இந்த கலர் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து ஏலக்காய் பொடி. இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க ஸ்வீட்னஸ்க்கு சுகர் சேர்த்திக்கலாம். அதுக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துனீங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு கீர் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ண போறேன். இது நமக்கு இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ண போறேன். இது வந்து நீங்க ஹாட்டாவும் குடிக்கலாம், பாயசம் மாதிரி. இது நல்லா சில் பண்ணியும் குடிக்கலாம். எப்படி குடிச்சாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். இது ஒரே ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடைசியா மேலே தூவி கொடுக்கறதுக்கு இது வச்சுக்கலாம். இது நல்லா பொடி பொடியா இந்த மாதிரி நீள சைஸஸா சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க ஊற வைக்காத பாதாம் கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு கிரன்ச் இருக்கும். அதுலயும் பாதாம் பருப்புன்னு இல்லை, நீங்க எந்த நட்ஸ் வேணா ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு மட்டும் ஆட் பண்ண போறேன். இது இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட கேரட் கீர் நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம கேரட் ஆல்ரெடி வெந்தது, அதனால ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சம்மர்ங்கிறதுனால நான் இதை வந்து சில்லுன்னு தான் பரிமாற போறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்மளோட கேரட் கீர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 கிளாஸ்ல. கேரட் எப்போதுமே ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் ஏ நிறைய இருக்குது கேரட்ல. குழந்தைங்க வந்து பச்சை கேரட்லாம் சாப்பிட்றதுக்கு பிரியப்படலைன்னா நீங்க இந்த மாதிரி கீர் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல. இப்போ இதுக்கு மேல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாதாம் பருப்பு இது மேல போட்டுடலாம். இப்போ நம்மளோட கேரட் கீர் குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த கேரட் கீரை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.